களம் டிஎன் மேக்ஸ் நேயர்களுக்கு ராபின் சூர்யாவின் அன்பு வணக்கங்கள். பொதுவாக நம்மளுடைய சேனலில் ரிவ்யூ போட வேணாம் அப்படின்னு ஒரு முடிவில் இருந்தேன். ஆனால் இப்போ ரீசெண்டாக ஒரு படம் பார்த்து கண்டிப்பாக இதை ரிவ்யூவாக கிடையாது, இந்த படத்தை பற்றி மக்களுக்கு கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவில் தான் நாம் இந்த வீடியோவை பதிவு பண்ணுறோம். அப்படிப்பட்ட படம் என்ன அப்படின்னா தாய் கிழவி. ஒரு மாதமாக வித் லவ் அந்த படத்துக்கு அப்புறம் வேறு எந்த படமும் ரிலீஸ் ஆகலை, ஒரு நல்ல படம் ஃபேமிலியாக போய் பார்க்க முடியல அப்படின்னு நீங்கள் எல்லாருமே ஃபீல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு படம் வந்திருக்கு அப்படின்னா ஒரு ஒர்த்தான படம் தாய் கிழவி அப்படின்னே சொல்லலாம். சிவகார்த்திகேயனுடைய ப்ரொடக்ஷனில் சிவகுமார் முருகேசன் தன்னுடைய முதல் படத்தை இயக்கியிருக்காரு. இவர் தான் கதை வசனம் எழுதியிருக்காரு. இந்த படத்தில் லீட் ரோலில் ராதிகா சரத்குமார் நடிச்சிருக்காங்க. முக்கியமாக நாம் சிவகுமார் முருகேசன் அவர்களுக்கும் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும் ஒரு நன்றியை சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா இப்படி ஒரு படைப்பை எடுக்கிறதுக்கு பொதுவாக நாம் எல்லாருமே பார்த்துருப்போம். சிவகார்த்திகேயன் அவர்கள் ஏற்கனவே கனா இந்த மாதிரியான படங்கள்லாம் எடுத்திருக்காரு. ஒரு நல்ல கதைக்களத்தை தேர்ந்தெடுத்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறதுல அவருக்கு ஒரு முக்கியமாக நம்ம நன்றியை சொல்லி தான் ஆகணும். அந்த விதத்தில் இந்த படத்துக்காகவும் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. சிவகுமார் முருகேசன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படம் அவருடைய முதல் படம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்த இடத்துலையுமே இது அவருடைய முதல் படம் மாதிரியே தெரியலைங்க. ஒரு கை தேர்ந்த இயக்குனராக தான் இருக்கார். முக்கியமாக நாம் எல்லாருமே பார்த்து வியந்த நடிகை ராதிகா அவங்களுக்கான அந்த ஒரு கேரக்டர் இது வரைக்கும் கிடைக்கல அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோயின் எல்லாருமே ஒரு உமன் சென்ட்ரிக் மூவிஸை கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க. ஆனால் இப்படி ஒரு கேரக்டரை தேர்ந்தெடுத்து அவங்க பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் எம்ஆர் ராதாவுடைய ஆக்டிங். ஆனால் அவருடைய பொண்ணு அப்படிங்கிறத கொஞ்சம் கூட சலைக்காமல் இந்த படத்தில் அவங்களுடைய ஆக்டிங்கில் காமிச்சிருக்காங்க. இந்த படம் எதை நோக்கி நகருது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தியேட்டரில் போய் பார்க்க தான் போகிறீங்க. இந்த படம் ஆல்ரெடி ரிலீஸ் ஆகி பல விமர்சனங்கள்லாம் வந்திருக்கும். இது கண்டிப்பாக விமர்சனம் கிடையாது. பொதுவாக நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்ல படங்கள் என்ன ரிலீஸ் ஆனாலும் நாம் எல்லாருமே மற்ற மொழி படங்களை தான் கொண்டாடுவோம், தப்பு இல்லை. ஆனால் தமிழ் படங்களில் இந்த மாதிரி படங்களே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. நம்ம பொதுவாக ஒரு பேச்சு இருக்கும், ஒரு சின்ன கதைகளத்தை எடுத்துகிட்டு மலையாள படங்கள்லாம் இவ்வளோ சூப்பராக வருது, ஆனால் தமிழ் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். நாம் எல்லாருமே பார்த்து குடும்பஸ்தனாக இருக்கட்டும், அயோத்தியாக இருக்கட்டும், டூரிஸ்ட் ஃபேமிலியாக இருக்கட்டும், இந்த மாதிரியான படங்களெல்லாம் ரசித்தோம், இந்த மாதிரி படங்களெல்லாம் கொண்டாடணும். ஆனால் மற்ற மொழி படங்களை கொண்டாடுற அளவுக்கு நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு ஒரு கவலை கண்டிப்பாக இருக்கவே தான் இருக்குது. ஆனால் இந்த படம் அது எல்லாமே தாண்டி மற்ற மொழிகள்லையும் ரொம்ப பெருசாக பேசப்படும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஏன் அப்படின்னா முக்கியமாக தாய் கிழவி படத்தில் நாம் நிறைய ஆக்டர்ஸை சொல்லலாம். நம்ம அருள்தாஸாக இருக்கட்டும், சிங்கம்புலி சாராக இருக்கட்டும், முக்கியமாக பாலசரவணன்னா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சீனில் நம்மளை அப்படியே அழ வச்சிருப்பார். அது ஒரு முக்கியமான சீன். அந்த சீனை நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஒரு ஆம்புலன்ஸ் சீன் ஒன்று இருக்குது. பாலசரவனுடைய ஒரு கைத்தேர்ந்த நடிகர் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக காமிச்சிருப்பார். அருள்தாஸ் அவருடைய கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு. சிங்கம்புலி சார் சூப்பராக பண்ணியிருக்காரு. முக்கியமாக ரேச்சல் ரெபேக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க நல்ல படங்களை நல்ல ஒரு கேரக்டரை தேர்ந்தெடுத்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்துலையும் ரொம்ப சட்டிலாக ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப ஆடம்பரமாக ரொம்ப அழுது ஆர்ப்பாட்டம் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஒரு முக்கியமான கேரக்டரை ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் ரொம்ப முக்கியமாக நாம் எல்லாருமே கொண்டாட வேண்டியது யார் அப்படின்னா ராதிகா மேடம் தான். அந்த ஒரு கெட்டப்பாக இருக்கட்டும், அவங்க சொல்ல வர அந்த கருத்துக்களை அந்த கேரக்டர் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. அவங்க ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க, இந்த படம் ரஜினிகாந்த் சார் நடிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக ரஜினிகாந்த் சார் நடிச்சிருந்தா இந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்னு கூட ஒரு டவுட் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த கேரக்டருக்கு அவங்க அப்படியே தாய் கிழவியாகவே அவங்க பவுனு தாயாகவே அவங்கள பார்க்க வைக்கிறாங்க. அந்த கேரக்டர் பார்த்திங்க அப்படின்னா ஊருக்குள்ளே மற்றவங்க எல்லாருமே மிரட்டுற மாதிரி அவங்கள பார்த்து எல்லாம் பயப்படுற மாதிரி இருக்குது. இந்த கேரக்டருக்கு அவங்கள தவிர வேறு யாருமே இருந்திருப்பாங்களா அப்படின்ற அளவுக்கு யோசிக்க வச்சுருக்காரு டைரக்டர் சிவகுமார் முருகேசன். அது மட்டும் இல்லாமல் இந்த கதை அமைப்பாக இருக்கட்டும், நீங்கள் பார்த்தீங்கன்னா இசை நம்ம நிவாஸ் கே பிரசன்னா ரொம்ப அழகாக போட்டிருக்காரு. இந்த படம் எடுத்த இடங்களாக இருக்கட்டும், அந்த ஒரு கிராமத்துடைய மண் வாசனை, இது எல்லாமே பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. தியேட்டரில் எல்லாருமே ரொம்ப சிரித்து சந்தோஷமாக வெளியே வராங்க. சில முக்கியமான கருத்துக்களை ரொம்ப ஆணித்தரமாக அழுத்தமாக சொல்லியிருக்காரு. முனிஷ்காந்துடைய ஆக்டிங் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்தில் அப்படியே ஒரு காமெடி ஜானர் மாதிரியே வராரு. ஆனால் ஒரு முக்கியமான சீனில் கல்யாணம் ஏன் முக்கியம் அப்படின்னு அவர் ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்காக ரொம்ப போராடிட்டு இருப்பார். கல்யாணம் ஏன் பண்ணணும், மனைவியுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத ரொம்ப அழகாக ஒரு சின்ன சீனில் சொல்லியிருப்பார். அது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அவர் கடைசியில் ராதிகா மேடம் அவருக்கு ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. அந்த சீனுமே ரொம்ப நிகழ்ச்சியான சீன். இது எல்லாமே ரொம்ப 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 அழகாக படத்தில் காமிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். தாய் கிழவி நாம் எல்லாருமே வெயிட் பண்ணதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஒர்த்தான படமாக தான் வந்திருக்கு. இந்த படத்தை நாம் தியேட்டரில் போய் பார்க்கறதுனால ஒரு பெண்கள் பற்றின படம், ஆனால் ஆண்கள் பார்க்க வேண்டிய படம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன் அப்படின்னா
சில இன்னுமே இந்த முரண்பாடுகள் இருக்கு இல்லைங்களா, பெண்கள்லாம் இப்படி தான் இருக்கணும், ஆண்கள்லாம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அந்த முரண்பாடுகள் எல்லாத்தையுமே உடைக்கணும் அப்படிங்கிறதுல சிவகுமார் முருகேசன் அவர்களுடைய எழுத்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா ஜோதிகா மேடம் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க, நான் இந்த எழுத்து உங்களுடைய அந்த கதைக்களம் அப்படிங்கிறது உங்களுடைய குணங்களை பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாங்க. ஏன் அப்படின்னா இன்னுமே உடைக்கப்பட வேண்டிய முரண்பாடுகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேச்சல் ரெபேக்காவை ராதிகா மேம் சொல்லுவாங்க கடைசியில், தலையை நிமிர்ந்து தாலி வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சீன்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இப்படி தான், இதில் முடிஞ்சுட்டு அப்படியே அடுப்படியில் இருந்துடணுமா அப்படின்னு கிடையாது. ராதிகா மேம் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க, பெண்ணுக்கு தைரியம் வேணும், படிக்கணும், சுதந்திரம் அப்படிங்கிறது எனக்கு 60 வயசில் கிடச்சிது, என் பொண்ணுக்கு 30 வயசில் கிடச்சிது, என்னோடய பேத்திக்கு 16 வயசில் கிடச்சிது, அடுத்த ஒரு குழந்தைக்கு அடுத்த தலைமுறைக்கு உடனே கிடச்சிரும். ஏன்னா அந்த பெண்களுடைய சுதந்திரத்துக்காக இவ்வளோ பாடுபட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. பெண்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க, ஆண்கள் எந்த விஷயத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே ரொம்ப அழகாக ஒரு ஜனரஞ்சகமாக நாம் எல்லாருமே பார்த்து ரசிக்கக்கூடிய படமாக தாய்க்கிழவி அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. இந்த மாதிரியான படங்களை நம்ம மொழியில் வரதை நினச்சி நம்ம சந்தோஷப்படணும். இந்த மாதிரியான படங்கள் தொடர்ந்து வரணும். இந்த மாதிரியான படங்களை நாம் கொண்டாடணும். அதை மறந்துடவே கூடாது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராபின் சூர்யா.